ப்ரீவியஸா நம்ம பில்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ் இதுக்கெல்லாமே மாஸ்டர் ப்ராம்ப்ட் அப்புறம் ஃபர்தரா அது கொடுக்குற ஃபாலோ அப் ப்ராம்ப்ட் தான் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தா இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஆனா இந்த ப்ராம்ப்டிங் டெக்னிக் டிஃபரெண்டான பிரான்ச்சஸ்ல இப்போ இருக்கு. அதுல ஒண்ணு இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டா இருக்கிற skill.md ஃபைல். இந்த வீடியோல ஒரே ஒரு காமன் ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். அதுல skill.md ஃபைல் இல்லாம ஒரு ப்ராஜெக்ட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டும் பில்ட் பண்ண போறோம். இந்த ரெண்டு ப்ராசஸ்லயுமே இருக்கிற அவுட்புட்டை வச்சு உங்களால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த skill.md ஃபைல் எவ்வளவு முக்கியம்னு. சிம்பிளா சொல்ல போனா இந்த வீடியோல skill.md ஃபைலை வச்சு மல்டிபிளான டிஃபரெண்ட் டிசைன் வேரியேஷன்ஸை ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பில்ட் பண்ண போறோம். skill.md ஃபைலை வச்சு நம்ம விளையாட போறோம்னு வேணா சொல்லலாம். ஃபைனலா ஆன்டி கிராவிட்டிலேயே ஏஜென்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹிடன் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரே அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்? ஒரு ஸ்கில் கிரியேட்டர் அதை வச்சு கிரியேட் பண்ணிட்டோம்னா ஃபர்தரா வர ஒவ்வொரு ஸ்கில்ஸையும் நம்ம அங்கிருந்து நம்ம பில்ட் பண்ணிக்க முடியும். இது இல்லாம கிளாட் ஏஐ நம்ம நிறைய யூஸ் பண்ணிருப்போம்ல, அவங்களோட கம்பெனி Anthropic அவங்களே ஓபன் சோர்ஸா நிறைய ஸ்கில்ஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஏஐல லீடிங்கா இருக்கிற ஒரு கம்பெனில இருந்து கிடைக்கிற இந்த ஸ்கில்ஸ் எம்டி ஃபைல்ஸ் எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவானது. இதை நம்ம அனலைஸ் பண்ணாலே நம்மளோட ப்ராம்ப்டிங் டெக்னிக்கும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நம்ம பில்ட் பண்ற ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸும் ரொம்ப எஃபெக்டிவா பில்ட் பண்ணலாம். இந்த GitHub ரெபாசிட்டரியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு எஃபெக்டிவா ஏஐல லீடா இருக்கிற ஒரு டெக் கம்பெனி எப்படி அவங்க ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்றாங்க, the way of thinking process அவங்களோடது எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த GitHub ரெபாசிட்டரியில இருக்கிற ஒவ்வொரு skills.md ஃபைலுமே ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். அதுல இருந்து ரொம்ப எஃபெக்டிவா நம்ம லேர்ன் பண்ணிக்கவும் முடியும். இப்போ சிம்பிளா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ப்ராம்ப்ட்டை நம்ம இங்க கொடுக்க போறோம். இந்த ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி டாஸ்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் எல்லாம் கொடுக்குதா, அதை எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ப்ளூ கலர் டிசைன் இந்த மாதிரி தான் கொடுக்கும். யூசுவலா இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டான ப்ளூ கலர் டிசைன், ஒரு கார்ப்பரேட் லுக்கிங் ஒரு ப்ளூ கலர் பட்டன் டிசைன் எல்லாமே ஏஐ கிரியேட் பண்றதா. அதே மாதிரி தான் பர்பிள் அப்புறம் கிரேடியன்ட் இந்த மாதிரி லுக் வந்தாலே நீங்க அந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி அந்த வெப்சைட்டா இருந்தாலும் சரி ஏஐ வச்சு தான் பில்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இதை நம்ம எப்படி ஈஸியா பைபாஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த skill.md ஃபைலை ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்றதுல இருக்கு. இப்போ இந்த மாதிரி பேசிக்கான ஒரு பேஜஸ் தான் இங்க பில்ட் பண்ணி கொடுத்திருக்குது. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த Anthropic கம்பெனி அவங்க ஸ்கில்ஸ் டைரக்டரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க GitHubல. அதை நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதுல நீங்க ஒவ்வொரு ஸ்கில்ஸையும் எஃபெக்டிவா இங்க இருந்து பார்த்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கில்ஸ்ங்கற ஃபோல்டர்ல கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்ல இதை டவுன்லோட் பண்ணி வித் ஸ்கில்ஸ் வித்அவுட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல வித் ஸ்கில்ஸ்ல போய் skill.md ஃபைலை நான் போட்டுறேன். இப்போ ஏஐ வச்சு மட்டும் பில்ட் பண்ண அந்த ப்ளூ கலர் பட்டன் டிசைன் நீங்க பாத்தீங்க. இப்போ வந்து பாருங்க இது ரொம்ப எடிட்டோரியல் ஸ்டைல்ல skill.md ஃபைலை வச்சு கிரியேட் பண்ணது. இப்போ ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்க. நான் ஒவ்வொன்றையும் ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதே skill.md ஃபைலை வச்சு நம்ம எடிட்டோரியல் ஸ்டைல சாஃப்ட் பேஸ்டல் ஸ்டைல்ல மாத்த போறோம். இப்போ இப்படி இருந்த டிசைனை நான் சும்மா ரீலோட் மட்டும் பண்றேன். இப்போ டோட்டலாவே எப்படி மாத்திருச்சு பாருங்க. ஈவன் கண்டென்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவா மாத்தியாச்சு. இப்போ இதே டிசைனை நான் மறுபடியும் skill.md ஃபைலை வச்சு நான் क्वेश्चन கேட்க சொல்றேன். அந்த क्वेश्चंसல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ்ல நமக்கு எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு செகண்ட் क्वेश्चन தேர்ட் எல்லாத்துக்குமே நான் கிளியரா சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ல இருந்து எல்லாத்தையுமே நமக்கு எஃபெக்டிவா கொடுத்துருச்சு. இப்போ மறுபடியும் நான் ஒரு தடவை ரீலோட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ல இருந்து டக்குன்னு இந்த டிசைனுக்கு மாறிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா கிரியேட்டிவ் ஸ்டைல்ல ஒரு ஏஜென்சிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண டிசைனையும் இந்த டிசைனையும் பாருங்க நம்ம எவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கறத பாருங்க. அப்புறம் ஃபைனலா ஏஜென்ட் ஸ்கில்ஸ் வந்து ஆன்டி கிராவிட்டில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது டோட்டலா நம்ம கொடுத்து நம்ம ஸ்கில் கிரியேட்டரை கிரியேட் பண்ண போறோம். இந்த ஸ்கில் கிரியேட்டர் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை வச்சு ஃபர்தரா மத்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ ChatGPTல நான் பேசிக் கன்சல்டிங் வெப்சைட்டுக்கு என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அதை நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அதே ப்ராம்ப்ட் இங்கே போட்டு Gemini 3 Pro பிளானிங் மோட்ல நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பேசிக்காக அந்த டாஸ்க் லிஸ்ட் எல்லாம் கொடுக்குது, இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் கொடுக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ கன்சல்டிங் வெப்சைட் அப்படிங்கிற ஒரு நியூ டைரக்டரி இங்கே கிரியேட் பண்றேன்னு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ல சொல்லுது. அதுக்கு பதிலாக இல்ல வித்அவுட் ஸ்கில்ஸ் டைரக்டரியிலே நீ போட்டுரு அப்படிங்கிற மாதிரி கமாண்ட் அடிச்சுட்டேன். இந்த கமாண்ட் அடிச்சு ப்ரொசீட் கொடுத்தோம்னா நம்ம என்ன கமாண்ட் அடிச்சிருக்கோமோ அந்த பிளான்ல அந்த கமாண்டையும் சேர்த்து பிளான்ல இன்டிகிரேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா வித்அவுட் ஸ்கில்ஸ் தான் ஒவ்வொரு ஃபைல்ஸையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. நான் இதை ஓப்பன் பண்றேன். சும்மா ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். அபவுட் பேஜ் பாருங்க, அப்புறம் கான்டாக்ட் அஸ் பேஜ் பாருங்க. எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஒரு வெப்சைட் இருக்குது. இது பார்த்தாலே தெரியும் இது ஜெனரலான பேசிக் டெம்ப்ளேட்டை வச்சு பில்ட் பண்ணது இல்லாட்டி ஏஐ வச்சு பில்ட் பண்ணதுங்கிறது பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு Anthropicோட ஸ்கில்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ Anthropic ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த GitHub ரெபாசிட்டரியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இந்த ரெப்போ வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளான ரெபாசிட்டரி. இதுக்குள்ள வந்துட்டு ஸ்கில்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா இதுல ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கில்ஸும் இங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிளியரா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணது குரூப் ஆஃப் ஏஐ இன்ஜினியர்ஸ் இன் Anthropic கம்பெனி. அப்படிங்கும்போது இந்த ஸ்கில்ஸை நம்ம அனலைஸ் பண்றது மூலமா நம்மளால எஃபெக்டிவா ஏஐயோட ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் ஈஸியா லைன் பண்ணிக்க முடியும். அதனால இந்த skill.md ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு ChatGPTயோ கிளாudயோ போய் இதை சம்மரைஸ் பண்ணுங்கிற மாதிரி கேட்காதீங்க. அது பதிலா skill.md ஃபைலையே ரீட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஸ்கில்குள்ள இருக்கிற டெக்னிக்கல் டேர்ம்ஸும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அட் த சேம் டைம் இது ஃபுல்லா அனலைஸ் பண்றதுனால உங்களோட ப்ராம்ப்டிங் டெக்னிக்கும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் சப்கான்சியஸாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ ஸ்கில்ஸ்குள்ள போய்க்கிறேன். அதுல நிறைய ஸ்கில்ஸ் இங்க அவைலபிளா இருக்குது. இப்போ பிராண்ட் கைட்லைன்ஸ், கேன்வாஸ் டிசைன், MCP பில்டர் இருக்குது, PDF இருக்கு, ஸ்கில் கிரியேட்டர்
டெஸ்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அத வச்சு நீங்க மல்டிபிள் வேற ஸ்கில்ஸையும் கிரியேட் பண்ணிக்க முடியும். டெஸ்டிங்க்குன்னே ஒரு ஃபோல்டர் இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது இருக்கிறதுலே பேசிக்கா இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் டிசைனை தான் நம்ம பில்ட் பண்ண போறோம். இதுக்குள்ள போனீங்கன்னா skill.md ஃபைல் இருக்கும். இந்த skill.md ஃபைலை நான் இங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதை வித் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள நான் போட்டுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னா, இது ஒண்ணுன்னு தெரியாம ஸ்டோர் ஆயிருக்கு. அதை நான் skill.md ஃபைல் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் ப்ரிவியூ பண்ணி பார்த்தேன்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு தெரியும். டிசைன் திங்கிங் எப்படி எழுதியிருக்காங்க, கிரிட்டிக்கலா என்னென்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பர்பஸ் தெரியணும், டோன் தெரியணும், அதாவது ப்ரூட்டலி மினிமலா இருக்கணுமா, இதுதான் டிசைனையே டிஃபைன் பண்ணுது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரைன்ட்ஸ், டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இப்போ இது ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்னால HTML, CSS, JS, React, Vue எக்ஸெட்ரா இது எல்லாமே சேர்த்து தான் ப்ரொடக்ஷன் கிரேட் அண்ட் ஃபங்க்ஷனலா இருக்கணும், விஷுவலி ஸ்ட்ரைக்கிங் அண்ட் மெமரபிளா இருக்கணும், கோஹெசிவ் அண்ட் கிளியர் ஆஸ்தெட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணும். இது எல்லாமே ரொம்ப டீடைல்டா இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் ஆஸ்தெட்டிக் கைட்லைன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா பாருங்க, சூஸ் பியூட்டிஃபுல், யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபாண்ட் தான் சொல்லியிருக்காங்க டைப்போகிராஃபிக்கு. இதுல இதையும் கிளியரா சொல்லிட்டாங்க, அவாய்ட் ஜெனரிக் ஃபாண்ட்ஸ் லைக் ஏரியலும் இன்டரும் யூஸ் பண்ணாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஏரியல் இன்டர் தான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஏரியலும் இன்டர் இந்த மாதிரி ஜெனரிக்கா இருக்கிற ஃபாண்ட்ஸ் தான் ஏஐ பில்ட் பண்ண வெப் அப்ளிகேஷன்ஸா இருந்தாலும் சரி, வெப்சைட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் தான் அவைலபிளா இருக்குது. இது இனிஷியலாவே சொல்லிடுறாங்க. இப்படி சூஸ் பண்றதுனால ஃப்ரண்ட் அண்ட் ஆஸ்தெட்டிக் கொஞ்சம் எலிவேட் ஆகணும், அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டர்ஃபுல் ஃபாண்ட் சாய்ஸஸா இருக்கணும். இப்போ ரெண்டு ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம். யூசுவலா நம்ம பிரைமரி அண்ட் செகண்டரி ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோமா, அதுல பேர் டிஸ்டிங்டிவ் டிஸ்ப்ளே ஃபாண்ட் வித் ரிஃபைன்ட் பாடி ஃபாண்ட் அப்படிங்கிற மாதிரி கிளியரா சொல்லியிருக்காங்க. நம்ம ஜெனரலா எழுதும்போது என்ன எழுதுவோம், பிரைமரி ஃபாண்ட் ஒன்று எழுது, செகண்டரி ஃபாண்ட் ஒன்று எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இது எல்லாமே ரொம்ப எஃபெக்டிவான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் கலர் அண்ட் தீம் ரொம்ப எஃபெக்டிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மோஷன், அப்புறம் ஸ்பேஷியல் கம்போசிஷன், பேக்ரவுண்ட் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியரா எஃபெக்டிவா சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசியாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளாடுனால எக்ஸ்ட்ராடினரியான கிரியேட்டிவ் ஒர்க் பண்ண முடியும். அதனால சும்மா பேசிக்கா மேலோட்டமா நீங்க கேட்காதீங்க, ரொம்ப இன்டெப்தா ப்ராப்பரா கேட்டீங்கன்னா அதோட கிரியேட்டிவ் ஒர்க்கை அதனால கொடுக்க முடியுங்கிற மீனிங்ல இந்த ரிமெம்பர்ங்கிறது கடைசியில எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா, பழைய டிசைன் நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ பழைய ஏஜென்ட்டோட ஹிஸ்டரி எதுவுமே இல்லாம அதே ப்ராம்ப்ட்டை தான் நம்ம கொடுக்க போறோம். அதனால நியூ ஏஜென்ட் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஏஜென்ட்ல என்ன சொல்றேன்னா, ஆன்டி கிராவிட்டியில் அட்டுன்னு அடிச்சீங்கன்னா இந்த skill.md ஃபைலை நம்மளால இங்க ரெஃபர் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு என்ன சொல்றேன்னா, இந்த skill.md ஃபைலை ரெஃபர் பண்ணிட்டு கீழே போட்டிருக்க இந்த ப்ராம்ப்ட்டோட ஸ்டாண்டர்ட்ல பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது எத்தனையுமே வித் ஸ்கில்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் பில்ட் ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் இங்க சொல்லியிருக்கேன். அப்பதான் நம்மளால வித்அவுட் ஸ்கில் ஃபைல்ஸையும் வச்சு வித் ஸ்கில்ஸ் ஃபைல்ஸையும் வச்சு நம்மளால ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ல பாத்தீங்கன்னா இங்கேயே டீடைல்டா நம்மளுக்கு சொல்லியிருக்கு. தீம்ஸ் வந்து ரிஃபைன்ட் எடிட்டோரியலா இருக்கணும். அதாவது எடிட்டோரியல் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு வெப்சைட்ஸ் பில்ட் பண்ற மாதிரி வரும். இப்போ கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல எடுத்திருக்கு. இது கிட்டத்தட்ட ஏஐனா யூசுவலா இந்த கிளாட் மேக்ஸிமம் பர்பிள் கலர் எடுக்கும், அப்புறம் ப்ளூ கலர் எடுக்கும். இப்போ வந்து டிஃபரெண்டான கலர் சூஸ் பண்ணிருக்கு. அது எதனால எடுத்திருக்குன்னா skill.md ஃபைலை நம்ம ரெஃபர் பண்ண சொன்னதுனால தான் அது எடுத்திருக்கு. அதே மாதிரி தான் டைப்போகிராஃபில பாத்தீங்கன்னா இப்போ யூனிக்கான ஃபாண்ட் எடுத்திருக்கு, பாடியும் வந்து DM sans எடுத்திருக்கு. ஓகே, இது எல்லாமே ப்ரீவியஸா கொடுத்ததை விட ரொம்ப டீடைல்டான இம்ப்ளிமெண்டேஷன் பிளானா இருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன், ஓபன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா சேம் ப்ராம்ப்ட் தான் வித் ஸ்கில்ஸோட எப்படி பில்ட் பண்ணிருக்குங்கிறத மட்டும் பாருங்க. ஹோம் பேஜ் இது, அபவுட் பேஜ் இது, சர்வீஸ் பேஜ் இது, கான்டாக்ட் பேஜ் இது. ஓகேவா? இப்போ ஃபூட்டர் மட்டும் எனக்கு ஃபுல்லி நாட் கவர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அது இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் இந்த டிசைன் பாருங்க, ரைட் சைடில் இருக்கிற டிசைன் பாருங்க. கிட்டத்தட்ட சேம் செக்ஷன் தான், ஆனால் அது எப்படி டிஃபரெண்டா கண்டென்ட் வைஸாகவும் திங்க் பண்ணிருக்கு, டிசைன் வைஸாகவும் திங்க் பண்ணிருக்கு அப்படிங்கிறது பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த skill.md ஃபைலை நான் படிக்க சொன்னதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு டீடைலான இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளால மாடிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டோன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரூட்டலி மினிமல், ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக், ஆர்கானிக், நேச்சுரல், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் தீம்ஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம பில்ட் பண்ண அதே டிசைனை எடிட்டோரியலா பில்ட் பண்ணிருக்கல, அதை வந்துட்டு நம்ம சாஃப்ட் பேஸ்டலா மாத்தலாம். அதுக்கும் நான் skill.md ஃபைல தான் மறுபடியும் ரெஃபர் பண்றேன். இப்போ டோனையும் தீமையும் எடிட்டோரியல்ல இருந்து சாஃப்ட் பேஸ்டலா மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி நான் இங்க சொல்லியிருக்கேன். இங்க செலக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொரு கலரும் பாருங்க, எல்லாமே பேஸ்டல் கலர்ல செலக்ட் ஆயிருக்கு. கலர்ஸ் கரெக்டா இருக்கு. அப்புறம் டைப்போகிராஃபிலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவுட்ஃபிட் அப்படிங்கிறதையும் மூலிஷ் அப்படிங்கிறதையும் கூகுள்ல இருந்து செலக்ட் பண்ணிருக்கு. இதுவுமே நல்லா இருக்குது. எனக்கு இந்த ஃபாண்ட்டை விடவே இந்த ஃபாண்ட் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணேன். அதோட லுக்கு இங்க பரவாயில்ல. ஓகே, இந்த ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்லயே ஃபர்தரா கமாண்ட் கொடுத்து நம்ம மாத்திக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த டிசைனை நம்ம அப்படியே ரீலோட் பண்றோம். பாருங்க எப்படி எஃபெக்டிவா அனிமேஷன்ஸோட சாஃப்ட் பேஸ்டல் கலர்ஸ்ல எல்லாமே டீடைல்டா வந்துருச்சு. மறுபடியும் சொல்றேன், ப்ரீவியஸ் டிசைன்ல இருந்து இந்த டிசைனுக்கு வெறும் டோன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கமே தவிர வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ல நல்லா எலாபரேட் பண்ணிட்டு தான் இந்த அவுட்புட் நம்மளுக்கு வந்திருக்குது. இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ல நம்ம என்ன இன்வால்வ்மெண்ட் வேணாலும் பண்ணி நம்ம ஃபர்தரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த டிசைன் திங்கிங்லயே நம்மளுக்கு நிறைய இடத்துல क्वेश्चंस கேட்கற மாதிரி இருக்குது. இப்போ நான் இந்த skill.md ஃபைலை வச்சு
நான் என்ன சொல்றேன்னா, இந்த skill.md ஃபைலை அனலைஸ் பண்ணு. அதே மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேளு. பேஸ்ட் ஆன் மை ஆன்சர் டிசைன், யூஐ, யூஎக்ஸ், லேஅவுட், ஸ்ட்ரக்சர், கண்டென்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். Gemini 3 Pro யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அது முக்கியம் இல்ல. இங்க யூனிக்னஸ் என்னன்னா, skill.md ஃபைலை அனலைஸ் பண்ணிட்டு அதிலிருந்து நம்மளுக்கு ஃபர்தரா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும். அந்த கொஸ்டின்ஸ்ல நம்ம கொடுக்குற ஆன்சரை பொறுத்து தான் நம்மளோட டிசைனும் வெப்சைட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா skill.md ஃபைல் அனலைஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு 4 கொஸ்டின் கேட்குது. ஒன்னு வந்துட்டு பர்பஸ் ஆடியன்ஸ், நம்மளோட ஆடியன்ஸ் யாரு, நம்மளோட பர்பஸ் என்னங்கிறது இங்க கிளியரா கேட்குது. அப்புறமா டோன் அண்ட் ஆஸ்தெட்டிக்ஸ் இங்க சொல்லுது. அப்புறம் ஒரு டிஃபரன்சியேஷன், நம்ம ப்ராஜெக்ட்டுக்கான டிஃபரன்சியேஷன் எப்படி, மெமரபிள் ஹூக் என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அப்புறமா கண்டென்ட் பர்சோனா, எந்த மாதிரி டைப்ல கண்டென்ட் எழுதணும் அப்படிங்கிறதையும் இங்க கேட்குது. இப்போ பர்பஸ் அண்ட் ஆடியன்ஸ்லாம் ஆப்ஷன் பி நான் இப்போ செலக்ட் பண்றேன். இது டோட்டலா உங்களை ரிலே பண்ணி தான் இருக்குது. நீங்க எந்த மாதிரி ஆன்சர் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் இருக்கும். இப்போ ஆப்ஷன் பி நான் செலக்ட் பண்றேன். அதாவது ஒரு டெக் ஏஜென்சி டைப்ல எனக்கு வேணும் அப்படிங்கிற மீனிங்ல சொல்லியிருக்கேன். அதான் ஆப்ஷன் பி. அப்புறமா இன்டென்சிஃபை இட் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் தான் கொடுக்குறேன். நீங்க அந்த டைட்டில் மட்டும் கொடுத்தாலே போதும், டோட்டலா காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா டிஃபரன்சியேஷன்ல என்ன மாதிரி இருக்கணும்னு கேட்டா, நான் வந்துட்டு இந்த இடத்துல 2 ஆன்சர் பண்றேன். ஒன்னு வந்துட்டு விஷுவலாவும் இருக்கணும், அதே சமயம் மோஷனாவும் இருக்கணும். கொஞ்சம் அந்த ஸ்க்ரால் அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி டைப்ல எல்லாம் வரணும். அப்புறமா கண்டென்ட் பர்சோனா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ நான் போல்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரியான டாஸ்க் லிஸ்ட்டையும் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானையும் சொல்லியிருக்குது. இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளானும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. நான் ஃபர்தரா நெக்ஸ்ட் கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நான் ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். இப்படி இருந்த டிசைனை ரீலோட் பண்ணா டோட்டலா இந்த மாதிரி மாத்திடுச்சு. இப்போ இதுல டைட்டில் ஏரியா மட்டும் பிரச்சனை, அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு பேஜ் நான் போய் காமிக்கிறேன். இப்போ சிம்பிளா ஒரு பேஜ்ல இருக்கிற இந்த ஹீரோ செக்ஷன்ல டைட்டில் நாட் விசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது. கன்வெர்ட் ஃபார்மும் பாருங்க, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. ஓகே, இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. நான் ரீலோட் பண்றேன். ஹோம் பேஜ்லயும் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. மற்ற பேஜஸ்ல எல்லாத்துலயுமே இந்த டைட்டில்ஸ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இது டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலான கலருக்கும் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இங்க வந்திருக்கு. இப்போ இனிஷியலா skill.md ஃபைல இல்லாம கிரியேட் பண்ண டிசைன் இப்படி தான் இருக்கும். சேம் மாஸ்டர் ப்ராம்ப்ட் தான். ஃபைனலா அந்த skill.md ஃபைல் அனலைஸ் பண்ண சொல்லிட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்க சொல்லி நம்ம ஆன்சரும் பண்ணிட்டோம். அந்த ஆன்சருக்கு எப்படி தான் டிசைன் வந்திருக்கு. இப்போ இதுல தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா நிறைய இன்னைக்கு ஏஐ வைப் கோட் டூல்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல நீங்க என்ன ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ப்ராம்ப்ட் போட்டு டிசைன் ரிலேட்டடா எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா ஈஸியா உங்களோட அப்ளிகேஷனோ உங்க வெப்சைட்டோ ஏஐல தான் வச்சு பில்ட் பண்ணிருக்கிறதுங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி skill.md ஃபைலை யூஸ் பண்ணி அதை எஃபெக்டிவா நம்ம அனலைஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பிளானையும் ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு அதுல ஃபர்தரா இம்ப்ளிமெண்டேஷன் சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஃபர்தரா கமாண்டும் கொடுக்கலாம். ஆன்டி கிராவிட்டில ஒன்ஸ் கமாண்ட் எல்லாம் ஃபுல்லா கொடுத்து முடிச்சிட்டு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும். நம்ம ப்ராஜெக்ட் ரொம்ப யூனிக்கா பில்ட் ஆகி வரும். இது நம்ம ப்ராம்ப்டிங் டெக்னிக் இது வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணி வச்சிருக்கிறத விடவே ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் இந்த மெத்தட். அது மட்டும் இல்லாம நான் இன்னைக்கு யூஸ் பண்ணது வந்து ஃப்ரண்ட் எண்டோட skill.md ஃபைல். இதே மாதிரி தான் பேக் எண்டுக்கு சோஷியல் மீடியாக்கு ஸ்கில் கிரியேட் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் வெப்சைட்டுக்கு ஒரு ஸ்கில் கிரியேட் பண்ணிக்கலாம். வீடியோ நம்ம கிரியேட் பண்றோம்ல, வீடியோட டைட்டிலுக்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸை வச்சு ரொம்ப எஃபெக்டிவா அவங்க கிரியேட் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்கில் கிரியேட்டர்னு ஒரு ஃபோல்டர் நம்ம பார்த்தோம்ல Anthropic GitHub ரெபாசிட்டரியில, அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தரா என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும்ங்கிறது கிரியேட் பண்ணவே சொல்லிடலாம். ஃபைனலா அது ஒரு MD ஃபைலா கொடுக்கும். அந்த MD ஃபைலை மென்ஷன் பண்ணி ஃபர்தர் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலமா நம்மளுக்கு ஒரு எஃபெக்டிவான அவுட்புட் கிடைக்கும். இது ஒரு பெரிய மாஸ்டர் ப்ராம்ப்ட்டை விடவே ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக் இது. இப்போ ஏஜென்ட்ஸோட ஸ்கில்ஸே ஆன்டி கிராவிட்டில இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி எப்படி எஃபெக்டிவா ஒரு ஸ்கில் கிரியேட்டர் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த டாக்குமெண்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இந்த பேஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஆன்டி கிராவிட்டில போட்டு அந்த பேஜ் லிங்கையும் நான் அப்படி காப்பி பண்ணி மேல போட்டுறேன். இப்போ கீழே ஃபைனலா என்ன சொல்றேன்னா, இந்த எல்லா டீடைல்ஸை வச்சு பேஸ்ட் ஆன் திஸ் கிரியேட் skill creator.md ஃபைல் இன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ டோட்டலா அனலைஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி தந்துருச்சு. இப்போ மற்ற ஃபோல்டர் இந்த ஃபோல்டரையும் பாருங்க, நம்ம எந்த ஃபோல்டரையும் நம்ம இங்க மென்ஷன் பண்ணல. ஆனா இது ஆட்டோமேட்டிக்கா டாட் ஏஜென்ட் ஸ்கில்ஸ் ஸ்கில் கிரியேட்டர் அதுக்குள்ள தான் skill.md ஃபைல் அப்படிங்கறத ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கு. காரணம் என்ன, இதுதான் ஆன்டி கிராவிட்டியோட மெத்தட். இந்த டாட் ஏஜென்ட்ங்கற இந்த ஸ்கில் ஃபோல்டர் ஹிடன் ஃபோல்டர் தான். இது நம்ம ரெப்போல அனுப்பலாமா வேணாமாங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் பிரைவேட் ரெபாசிட்டரியா இல்ல பப்ளிக் ரெபாசிட்டரியா இல்ல ஏதாவது யூனிக்கான டீடைல்ஸ் உள்ள இருக்கா அப்படிங்கறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஏஜென்ட் ஸ்கில்ஸையும் இந்த மாதிரி skill.md ஃபைலை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. ஈவன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஃப்ரெஷர் வந்து ஒர்க் பண்ணாலும் சரி, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மீறி அது போகாது. அதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் வைட் MD ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஸ்கில் கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ ஃபர்தரா ஒரு ஸ்கில் கிரியேட் பண்ணணும்னா என்னென்ன क्वेश्चंस எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு என்ன மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஃபைல் ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதையும் இங்க கிளியரா சொல்லிருக்கு. அதே மாதிரி குட் பேட் அப்படிங்கறதையும் இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும், கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு பதிலா ஹெல்ப்ஸ் வித் டிப்ளாய்மென்ட், a skill for handling database
டேட்டாபேஸ் ஆபரேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கா ஒன்லைன்ல இருக்கக்கூடாது, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங்ல இங்க சொல்லியிருக்குது. பி ஸ்பெசிபிக் அண்ட் ஆக்ஷனபிள், இன்க்ளூட் டெசிஷன் ட்ரீ ஃபார் காம்ப்ளெக்ஸ் சினாரியோஸ். இந்த மாதிரி டீடைலா எல்லாமே எழுதியிருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கு. வென் கிரியேட்டிங் நியூ ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி மீனிங்லையும் ஃபைனலா இந்த skill.md ஃபைல், அதாவது ஸ்கில் கிரியேட்டரோட எம்டி ஃபைல் இப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அட் சிம்பிள் போட்டு ஏஜென்ட் ஸ்கில்ஸ் ஸ்கில் கிரியேட்டருக்குள்ள இருக்கிற இந்த skill.md ஃபைலை நம்ம ரெஃபர் பண்றோம். இதை நீங்க ப்ராப்பரா செலக்ட் பண்ணணும். காரணம் என்னன்னா வித் ஸ்கில்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளேயே skill.md ஃபைல்னு ஒன்று வச்சிருக்கோம். இது இல்லாம skill.creator அப்படிங்கிற ஃபைல் தான் நம்ம இப்போ ரெஃபர் பண்ண போறோம். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் திஸ் கிரியேட் a skill for a backend. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வச்சிருக்கோம், அதை பேக் எண்ட் கிரியேட் பண்ண போறோம். அந்த பேக் எண்டுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஃப்ரண்ட் எண்ட் ஸ்கில் ஃபைல் வச்சிருந்தேன்ல அந்த ஃபைலை ரெஃபர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். யூ கேன் ரெஃபர் திஸ் ஃபார்மேட் ஆல்சோ இஃப் இட் ஹெல்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே skill.md ஃபைல் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிறனால நான் என்ன ரீநேம் பண்ணிட்டேன்னா cloud frontend hyphen skill.md ஃபைல்னு ரீநேம் பண்ணிட்டேன். அப்பதான் ஈஸியா skill.md ஃபைலையும் இதையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ அதை வச்சு ஒரு ஃபைல் இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கீ செக்ஷன்ஸ் அங்க கிரியேட் பண்ணிருக்கோம். ஆர்கிடெக்சரல் திங்கிங் பேக்எண்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்எண்ட் இன்ஜினியரிங் கைட்லைன்ஸ், இதெல்லாம் ஏபிஐ டிசைன், டேட்டா லேயர், செக்யூரிட்டி, எரர் ஹேண்ட்லிங் எல்லாமே இருக்குது. கோட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கு. அப்புறம் கோட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், கான்ஃபிகரேஷன், டெக்னிக், டெஸ்டிங், டாக்குமெண்டேஷன் இது எல்லாமே செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த எம்டி ஃபைல் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹைலைட்லயே வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் அப்ரோச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேக் எண்டுக்கு. இதுல இன்புட் வேலிடேஷன் ப்ராப்பரா பண்ணணும், பாராமீட்டரைஸ் queries, ப்ராப்பர் ஆத்தென்டிகேஷன், அப்புறம் பாஸ்வேர்ட் ஹேஷிங் இது எல்லாமே கிளியரா இங்க எழுதி இருக்குது. நம்ம இது ஓபன் பண்ணலாம். கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட் ஸ்கில்ஸ்ல ஸ்கில் கிரியேட்டர் ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுல, அதே மாதிரி பேக் எண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒரு skill.md ஃபைலை இங்க கிரியேட் பண்ணிருக்கு. இது ஆன்டி கிராவிட்டி கோட் எடிட்டரோட ஃபார்மேட், அதனால தான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ இந்த skill.md ஃபைலை நான் ப்ரிவியூ பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் எலாபரேட் பண்ணிக்கலாம். ஒரு பேக் எண்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே டீடைலா எழுதிருக்கு. இப்போ கோட் குவாலிட்டி செக்ல இருந்து யூஸ் என்வைரன்மெண்ட் வேரியபிள்ஸ், ப்ரொவைட் சென்சிபிள் டேட்டாஸ், நெவர் கமிட் சீக்ரெட்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே கோட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ல எழுதிருக்கு. இந்த ஃபைலை ஒரு சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்தா வச்சு தான் நம்ம பேக் எண்ட் எழுதின கோட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் அனலைஸ் பண்ணும். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு எல்லாமே டீடைலா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ப்ராம்ப்ட் எப்படி எழுதுறது, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டெக்குக்கு உள்ள இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறது உங்களால ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க முடியும் இதை வச்சு. இப்போ இந்த skill.md ஃபைலா இருந்தாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட்டோட கான்ஃபிகரேஷன், அதே மாதிரி ப்ராம்ப்டிங் டெக்னிக் இது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இந்த ரீசெண்டா ஏஐ ரிலேட்டடா நிறைய நியூஸ் நான் பார்க்கும்போது இந்த skill.md ஃபைல், இந்த ப்ராஜெக்ட்டோட கான்ஃபிகரேஷன் ஃபைல், அப்புறம் ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் இது எல்லாமே நம்ம ஆப்புக்கு இன்வெஸ்ட் பண்ண போற அந்த விசிஸா இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம ஒரு கம்பெனில நம்ம இன்டர்வியூக்காக போறோம்னா அந்த கம்பெனில இருக்கிற டெக்னிக்கல் ரவுண்ட்லயும் இது எல்லாமே கிளியரா கேக்குறாங்க. நம்ம எந்த மாதிரி மெத்தட்ஸ்ல எல்லாம் நம்ம இந்த ஏஐ யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏஐ யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் மெத்தட்ல இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. கோட் எப்படி எஃபெக்டிவா எழுதுறோம் அப்படிங்கறத மட்டுமே பார்த்துட்டு இருந்த சமயத்துல இப்போ இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸையும் ப்ராம்ப்டிங்கையும் நம்மளோட ப்ராஜெக்ட் வைடா இருக்கிற இந்த மாதிரி ஏஐக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய எம்டி ஃபைல்ஸையும் நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் கேட்கறாங்க. அதே சமயம் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ்லயும் நம்ம எப்படி எஃபெக்டிவா இதை யூஸ் பண்றோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கறாங்க. அதனால இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வைடா இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோல நான் காமிச்ச GitHubோட லிங்க்கும் ஆன்டி கிராவிட்டியோட ஏஜென்ட் ஸ்கில்ஸ் டாக்குமெண்டேஷன் லிங்கையும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டிஸ்கார்ட் கம்யூனிட்டி லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். இந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ணது மாஸ்டர் ப்ராம்ப்ட் எல்லாம் கிடையாது, ரொம்ப பேசிக்கான ப்ராம்ப்ட் தான். அதனால இந்த skill.md ஃபைலை ரொம்ப எஃபெக்டிவா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. Thank you.